லக்ஷ்மி தாத்தா கல்யாணி கல்யாணி தெரியல இவர்தான் நம்ம பகவதிபுரம் ஸ்டேஷன் மாஸ்டர். வணக்கம், வாங்க போலாம். அப்பா எப்ப வந்தீங்க? இப்பதாம்மா. அவங்கள உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா ஜேம்ஸ். இவங்க எங்க வந்துட்டு போறாங்க? தாய் தகப்பனை பிரிஞ்சு வந்த அந்த குழந்தைக்கு லாட்டரியில ₹1,00,000 விழுந்திருக்கு. குழந்தையும் பணத்தையும் அவங்க அப்பா அம்மாட்ட ஒப்படைக்கிற பொறுப்பை டிபார்ட்மெண்ட்ல எங்கிட்ட கொடுத்தாங்க. அவங்க வந்தாங்க, குழந்தைய கூட்டிட்டு போறாங்க. இல்ல ஜேம்ஸ், நீங்க ஏமாத்திட்டீங்க. அந்த குழந்தையோட தாய் இறந்துட்டா. எனக்கு நல்லா தெரியும். அவன் தாயும் இல்ல, அவன் தகப்பனும் இல்ல. எனக்கு தெரியும் மாமா. சார், இதுல கையெழுத்து போடுங்க. நீங்களும் கையெழுத்து போடுங்கம்மா. என்ன பாஸ்கர் பாக்குற? குழந்தைக்கு வந்த பணத்தை உங்க 2 பேருக்கு மாற்றி இருக்கிறோம். நீங்க 2 பேரும் கையெழுத்து போட்டா தான் இந்த பணத்தை வாங்க முடியும். ரொம்ப தேங்க்ஸ். வரோம். கல்யாணம் நான் போறேன். பாஸ்கர், பணம் கையில கிடைச்ச உடனே குழந்தைய மறந்துட்டீங்களே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். வாமா லட்சுமி, வா. நாங்க வரோம் சார். அம்மா லட்சுமி, எங்கம்மா இருக்க? அம்மா லட்சுமி, சௌக்கியமா இருக்கியாம்மா? அப்படியாம்மா? ஆமா, இது எங்க அம்மா, இது எங்க அப்பா. அம்மா, இதுதான் கண்ணே மாமா. வணக்கங்க. அம்மா, அந்த குழந்தை கொஞ்சம் கொடுங்க. லட்சுமி, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிமா. உனக்கு அப்பா அம்மா கிடைச்சிட்டாங்க. இரும நான் நிம்மதியா தூங்குவேன். ஐயா, உங்களை தேடி குழந்தை மெட்ராஸுக்கு வந்ததும் எங்கிட்ட தான் இருந்த ஐயா. எல்லாம் எங்களுக்கு தெரியும். வாங்க போலாம். ஐயா, ஐயா, நீங்க எங்க தங்கி இருக்கீங்க? ஆழ்வார்பேட் கிரீன்ஸ் ஹோட்டல். ஓஹோ, போயிட்டு வரேன் மாமா. போயிட்டு வாமா, போயிட்டு வாமா. லட்சுமி, பாப்பா, நீங்க இளைய மறந்துடாதம்மா. கல்பனா, உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. மிஸ்டர், நம்ம ஸ்நேகிதம் வெறும் ரயில் ஸ்நேகிதம். இதுக்கெல்லாம் இதுக்கு வேணா நன்றி சொல்லிட்டு இருக்கீங்க. நம்ம 2 பேருடைய குறிக்கோள் பணம். அதுக்கு என்ன சொல்றீங்க? அதை கொடுக்க வேண்டியது என் கடமையாச்சே. கல்பனா, இந்த செக்கில் ஒரு கையெழுத்து போடுங்க. நீ சொன்னபடி முதல்ல பணத்தை கொடு, அப்புறம் தான் கையெழுத்து. என் மேல நம்பிக்கை இல்லையா? இதே கேள்வியை நான் உங்களை கேட்டா? நஷ்டம் உனக்கு தான். மிஸ்டர், உங்க கையில இருக்கிறது வெறும் செக்கு. அதுல நானும் கையெழுத்து போட்டா தான் அது பணமா மாறும். இல்லைன்னா அது வெத்து காகிதம் தான். கல்பனா, உரிமையோட வற்புறுத்தி கேட்கறதுக்கு அந்த குழந்தைக்கு உண்மையான தாய் இல்ல. உரிமையுள்ள தகப்பனே பணத்துக்காக ஆசைப்படும் போது எங்க இருந்தோ வந்து எனக்கு உங்களை பத்தி என்ன அக்கறை? எனக்கு வேண்டியது பணம். அதை பேசினபடி கொடுத்துருங்க. கல்பனா, என்ன மிரட்டி பாக்க? ஏதோ கொஞ்ச நேரம் நீ என் மனைவியா நடிச்ச, அதுக்காக 25,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு நான் என்ன விட்டானா? பாஸ்கர், உன்ன வார்த்தையை காப்பாத்தாதவன் மனுஷன் இல்ல. அதுலயும் நம்புறவங்களை ஏமாத்துறவன் மிருகத்துக்கும் கேவலமாக. மரியாதையா பேசுங்க. போலீஸ்தனமா உங்க மகைய மனைவி மாதிரி நடிச்சதை போலீஸுக்கு சொன்னா என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா? உங்களுக்கு கிடைக்கிற தண்டனை விட எனக்கு 2 வருஷம் குறைச்சுதான் கிடைக்கும். கல்பனா, இந்த கைக்கு ஒரே வினாடியில விலங்க மாட்ட வச்சிடும். பாவம், அந்த தாய் இல்லாத குழந்தைக்காக பாக்குறேன். லட்சுமி, லட்சுமி, இங்கதானே விளையாடிட்டு இருந்தா. லட்சுமி நில்லுமா. மாட்டேன்ப்பா, எங்க அம்மா எடுப்பாரு. லட்சுமி போகாதே. நான் உங்க அம்மா தான்மா. இல்ல, நீ யாரோ நான் நம்பவே மாட்டேன். லட்சுமி, லட்சுமி, நான் சொல்றதை கேளுமா. சத்தியமா அம்மா தான். இல்ல, உங்க கூட வராத. போ. கண்ணே பாப்பா, என் கனிமுத்து பாப்பா. கண்ணே பாப்பா, என் கனிமுத்து பாப்பா. அன்னையும் எங்கே, சிந்தும் புன்னகை எங்கே? கண்ணே பாப்பா,
நீங்க சொன்னது சரியா போச்சு. இது கல்யாணம் வேணாம். எங்க கணக்கு எப்பவுமே தவறாத மாமா. ஒரு நிமிஷம் கல்யாணம் பார்த்துட்டு இப்ப வேண்டாம். ஏன் குழப்பம் அடைஞ்சிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். புத்திசாலித்தனமா இவ்வளவு பெரிய காரியத்தை செய்த நீ ஒரு பெண்ணுகிட்ட கையெழுத்து வாங்க முடியலன்னு தானே கவலைப்படுற. இத பாரு, அதுக்கு வேண்டிய ஏற்பாட்டை நான் செஞ்சுட்டேன். ஏ கமா மரியாதை அந்த செக்கல கையெழுத்து போடு. முடியாது. அப்பா அம்மாவை அடிக்கிறாங்கப்பா. அம்மாவை அடிக்காதான்னு சொல்லப்பா. கல்யாணி, நீ உயிரோட இருக்கணும்னா அந்த சக்கரை கையெழுத்து போடு. என்ன ஏன் இப்படி கொடுமைப்படுத்துறீங்க? நீ இந்த குழந்தைக்கு தாயா இருக்கிறதுனாலதான் கையெழுத்து கேட்கிறோம். நீ போட்டு அடுத்த நிமிஷமே பாஸ்கரம் போல தயாரா இருக்கும். எங்களுக்கும் பணம் கிடைக்கும். ஐயா, ஒரு சின்ன சந்தேகம். இந்த செக்கில கையெழுத்து போட அவர் யாரு? பாஸ்கர், நீ யாருன்னு கேக்குறாப்பா. இந்த குழந்தைக்கு தகப்பன்னு சொல்லு. என்ன சொன்னீங்க? இத்தனை வருஷமா என்ன மனைவின்னு ஏத்துக்க விரும்பாத உங்க மனசு இப்ப மட்டும் இந்த குழந்தைக்கு தகப்பன்னு சொல்றதுக்கு எப்படி இங்க துணிஞ்சது? கல்யாணி, எல்லாரும் என்ன இப்படி கொடுமைப்படுத்துறாங்க. அத பாத்துக்கிட்டு கல்லா நிக்கிறீங்களே. தனக்கு சொந்தமான ஒரு பெண்ணை அடுத்தவங்க தலை நிமிர்ந்து பாக்குறத கூட சகிக்காத இந்த மண்ணுல நீங்க எப்படி இங்க பிறந்தீங்க? உங்களை பார்த்து ஒரு நிமிஷம் என் புத்திய சிதற விட்டேன். அதுக்கு பைத்தியக்காரிங்கிற பட்டத்தை நீங்களே எனக்கு கொடுத்துட்டீங்க. அதுக்கு மேல வாழ விரும்பாம சாக துணிஞ்சு அப்ப தகப்பனை போல வந்து அந்த தர்மலிங்கையா என்ன காப்பாத்தினார். சாகிறது முட்டாள்தனம், அவரை கண்டுபிடிச்சு வாழ்றதாமா புத்திசாலித்தனம்னு சொன்னார். அந்த நம்பிக்கையோட புறப்பட்டேன். எதிர்பாராத விதமா உங்களை சந்திச்சேன். ஆனா நீங்க உயிருள்ள வரைக்கும் திருந்த மாட்டீங்கன்னு இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு கையெழுத்து தானே வேணும். குழந்தை வேண்டாம், மனைவி வேண்டாம், பணம் தான் வேணும். எனக்கு என் குழந்தை தான் வேணும். ஏன்னா நான் சுமந்து பெத்தவன். எனக்கு தான் தெரியும் அந்த அருமை. இந்தாங்க. லட்சுமி, உங்க அப்பாவை பார்த்தா என்ன கேட்பேன்னு சொல்லுவேன்? முத்தும் குடி கேட்கவே மாட்டேன். லட்சுமி, உங்ககிட்ட கடைசியா ஒண்ணு கேட்டுக்கிறேன். இனிமேலாவது இந்த மாதிரி தவறான பாதையில போக வேண்டாம். நீங்க எங்களைத்தான் காப்பாத்தல, உங்களையாவது காப்பாத்திக்கிங்க. பைத்தியக்கார். பாஸ்கர், அந்த செக்கில சீக்கிரம் கையெழுத்து போட்டு கொடுப்பான். என்ன அப்படி பாக்குற? சீக்கிரம் கையெழுத்து போடு. சங்கர், இது என் குழந்தைக்கு வந்த பணம், என் மனைவிக்கு சொந்தமான பணம், என் குடும்பத்தை சேர வேண்டிய பணம். என்னப்பா விளையாடுற? மனைவியாவது குழந்தையாவது அந்த பாசத்துக்கெல்லாம் இங்க இடம் கிடையாது. இது பிசினஸ். மரியாதையா கையெழுத்து போடு. சங்கர்,
பிக் பாக்கெட் அடிக்கிறவன் கூட தன் பாக்கெட்ல இருந்து திருட மாட்டான்ப்பா. பாஸ்கர், ஐ எம் சாரி, என்னால முடியாது. இந்த அக்கிரமத்தை அந்த பாவி பயணமா பார்த்துக்கிட்டு இருந்தா இப்பவே நான் போலீஸுக்கு போன் பண்ணி அந்த கூட்டத்தையே என்ன செய்யறேன் பாரு. வேண்டாம், என்னால அவருக்கு எந்த கஷ்டமும் வர வேண்டாம். என் வாழ்க்கை இப்படித்தான் முடியணும்னு இருந்தா அதுக்கு யார் என்ன செய்ய முடியும்? இப்படிப்பட்ட கெட்டவனுக்கு மனைவியா இருக்க முடியலையேன்னு வருத்தப்படுறதை விட ஒரு அன்புள்ள குழந்தைக்கு தாயா இருந்தோங்கிற திருப்தியிலேயே நீ இருந்துடலாம். நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கேன். பாமா ஊருக்கு போகலாம். பாப்பா, லட்சுமி, 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 குழந்தைய பாத்தியா? இல்லையா எங்க என் குழந்தை? குழந்தையா? என் லட்சுமி எங்க கொண்டு போய் மறைச்சு வச்சிருக்கீங்க? சொல்லுங்க. நீங்க கேட்டபடி செக்கில கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன்ல, பின்ன ஏன் என் புள்ளைய கிட்ட இருந்து பிரிக்க நினைக்கிறீங்க? அவ எங்க இருக்கா? சொல்லுங்க. கல்யாணி, சத்தியமா குழந்தை எங்க போனான்னு எனக்கு தெரியாது. இன்னும் நீங்க என்ன ஏமாத்த முடியாது. உங்களை நம்பி என் வாழ்க்கையை பறி கொடுத்து, ஆனா என் குழந்தைய பறி கொடுக்க மாட்டேன். என் புள்ளை எங்க இருக்கா? சொல்லுங்க. ஹலோ, உன் குழந்தைக்கு கிடைச்சிருக்கிற பணத்துல பாதி பணத்தை எனக்கு தரதா பாஸ்கர் சொல்லியிருந்தான். ஆனா இப்ப மறுக்கிறான். இப்ப உன் குழந்தை என்கிட்ட தான் இருக்கிறான். உன் புருஷன் என்கிட்ட சொன்னபடி சாயந்தரம் 7 மணிக்குள்ள இங்கிருந்து மகாபலிபுரத்துக்கு போற பாதையில 6வது மைல்ல உள்ள என் பங்களாவுக்கு பணத்தோட வந்து சேரணும். இந்த விஷயத்தை போலீஸுக்கு சொல்லி எங்களை பிடிச்சு கொடுக்க நினைச்சீங்கன்னா அப்புறம் உன் குழந்தைய பணமா தான் பார்க்க முடியும். வேண்டாம், என் புள்ளைய கொண்டுடாதீங்க. ஹலோ ஹலோ, என் புள்ளைய காப்பாத்துங்க. உங்களை கெஞ்சி கேட்கிறேன். லட்சத்தை பெருசா நினைச்சு என் லட்சுமியை கொண்டுடாதீங்க. நீங்களும் அந்த செக்கில கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க. கல்யாணி, கவலைப்படாத. என் உயிரை கொடுத்தாவது நம்ம குழந்தைய நான் காப்பாத்துறேன். கண்ணையா, யாருமா நீங்க? நான் தான் லட்சுமியோட அம்மா. குழந்தைய பார்க்கத்தான் வந்தேன். லட்சுமி எங்கம்மா? அவ பெரிய ஆபத்துல இருக்கிறா. என்ன சொல்றீங்க நீங்க? பணத்துக்காக ஆசைப்பட்டு சங்கர்னு ஒருத்தவளை தூக்கிட்டு போயிட்டான். போலீஸுக்கு சொன்னீங்களா? எங்கம்மா அவன்? எங்கம்மா இருக்கான் அவன்?